பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். தண்ணீர் எடுக்க எங்கே வருவார்கள் என்பதை நான் முதல் நாள் அறிமுக உரையில் மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். இரண்டாவது நாளிலே தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் தான் சவுலை சாமுவேலுக்கு நேராக வழி நடத்தினார்கள் என்பதையும் நாமும் தண்ணீர் எடுக்கிறவர்கள் என்பதை சொன்னேன். எங்கே தண்ணி எடுக்கிறோம்? ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து நாம் மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே ரட்சிப்பின் ஊற்றுகளில் தண்ணீர் மொண்டு கொள்ளுகிற மனிதன் பிறரை சரியாக வழி நடத்துவான் என்பதை நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு தண்ணீர் எடுக்க வந்த இன்னொரு ஆளை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். இது நமக்கு தெரிந்த சம்பவம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்புவார். அப்படி பெண் பார்க்க அனுப்பும் பொழுது அவர் அந்த ஊருக்கு வெளியே பெண்கள் தண்ணீர் எடுக்க வருகிற சாயங்கால வேளையிலே தன்னுடைய ஒட்டகத்தை மடக்கி அவர் நின்று கொண்டு இருப்பார். அப்பொழுது அங்கே தண்ணீர் எடுப்பதற்காக ரெபெக்காள் வந்து கொண்டிருப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள். தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். முதலாவது பார்த்தோம், தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் சவுலை சாமுவேலுக்கு நேராக வழி நடத்தினார்கள். இப்பொழுது தண்ணீர் எடுக்கிறதற்கு யாராயிலும் வருவார்கள் என்று எதிர்பார்த்து நிற்கிறார் எலியேசர். அப்பொழுது தண்ணீர் எடுப்பதற்காக ரெபெக்காள் வருகிறார். வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 24:15. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். புறப்பட்டு எங்கே வந்தால்? ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு துறவிலே அவள் தண்ணீர் எடுக்க வந்தாள். நல்லா கவனிங்க. தண்ணீர் எடுக்க வந்த இடத்திலே ரெபெக்காளுடைய வாழ்விலும் அற்புதம், எலியேசருடைய வாழ்விலும் அற்புதம். நன்றாய் கவனியுங்கள். இந்த தண்ணீர் எடுக்க வந்த இந்த பெண் தான், நான் இப்படி சொல்லட்டுமா, நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, எலியேசருடைய வயிற்றில் பால் வாத்துச்சு. ஏன்னா அந்த பெண்ணு அவன் எப்படியெல்லாம் எதிர்பார்த்து ஆண்டவற்றை ஜெபம் பண்ணாரோ அது எல்லாவற்றையும் செய்தது. அது மட்டுமல்ல, அந்த பெண் ஆபிரகாமுடைய உறவுக்கார பெண்ணாக இருந்துச்சு. அந்த செய்தியை கேட்ட உடனே தான் இந்த எலியேசருடைய வயிற்றில் பால் வார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊர் பாஷையில் சொல்லுவாங்க, எம்மா என் வயிற்றில் நீ பால் வார்த்துட்டாம்மா. எப்படின்னா, ஒரு நல்ல செய்தியை எனக்கு சொல்லி, எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி, என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி, நீ எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி என் வயிற்றில் பால் வார்த்துட்டாமான்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே, என்னை என் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கே என்னை கொண்டு வந்தீங்களேன்னு சொல்லி கர்த்தரை பணிந்து கொள்வார். என்னை கர்த்தர் நேர்வழியாய் கொண்டு வந்தார் என்று கர்த்தரை பணிந்து கொள்வார். நல்லா கவனிங்க நீங்கள். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை, தண்ணீர் எடுக்க வந்த ரெபெக்காள். அங்க பார்த்தோம் தண்ணீர் எடுக்க வந்த சில பெண்கள். இங்கு ஒரே ஆள் தான் வருது, தண்ணீர் எடுக்க வந்த ரெபெக்காள். என்ன நடந்துச்சு? நான் இப்படி சொல்லட்டுமா, ரெபெக்காளுடைய நற்பண்புகள் இங்க வெளிப்பட்டுச்சு. எப்போவுமே இந்த தண்ணீர் எடுக்கிற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல குணம் இருக்கணும், சரியா? ஏன்னா நான் சொன்னேன், நம்மளும் தண்ணி மொண்டுகிட்டு இருக்கோம். எங்க ரட்சிப்பின் ஊற்றுகளில் தண்ணி மொண்டுகிட்டு இருக்கோம். தண்ணீர் எடுக்க வந்த ஆட்கள்கிட்ட நல்ல குணம் இருக்கணும். இப்போ பாருங்க, இவர் போய் கேட்குறாரு, தாகத்துக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எல்லாத்தையும் குடத்தை சரிச்சாங்க, ஒட்டகத்துக்கு கொடுத்தாங்க. இது எல்லாம் தெரியும். அப்போ நமக்கு சொல்லப்படுற செய்தி என்ன? ஐயா, தண்ணீர் எடுக்க வந்தவனிடத்தில் முதலாவது நற்குணம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, இப்படி சொல்றேன், தண்ணீர் எடுக்க வந்த உங்க வாழ்க்கையில நீ எதிர்பாராத நன்மைகளை தேவன் உனக்கு தருவார். ஏன்னா ரெபெக்காள் எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்யல. ரெபெக்காள் எதிர்பார்த்து செய்யலை. ரெபெக்காள் தனக்கு ஒரு மன வாழ்க்கை அமையுன்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் தண்ணீர் எடுக்க வந்த இடத்துல அவ வாழ்க்கையே மாறிச்சு. நான் ஒன்று சொல்றேன், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையே மாற்றி போட கர்த்தரால முடியும். கர்த்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? 2 விஷயம். தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் நற்குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல
நீ நற்குணம் உள்ளவர்களாய் இருப்பாய் என்று சொன்னால், நீ தண்ணி எடுக்க வந்தா கூட உன் வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவனால முடியும். நீ தண்ணி எடுக்க வந்த இடத்துல கூட நீ எதிர்பாராத காரியத்தை உனக்கு செய்ய கர்த்தரால முடியும். இப்போ ரெபேக்காள் யார் தெரியுமா? தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். இந்த ரெபேக்காள் மூலம்தான் ஈசாக்கின் குடும்பம் கட்டப்பட்டது. அதாவது தேவ திட்டம் நிறைவேறுவதில் ரெபேக்காளுக்கும் பங்கு கிடைத்தது. எங்கே வந்தவர்கள்? தண்ணீர் எடுக்க வந்தவர்கள். தண்ணீர் எடுக்க வந்த அவங்க கிட்ட நற்குணம் இருந்தது. தண்ணீர் எடுக்க வந்த அவங்க வாழ்விலே எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்தார். நீங்களும் நானும் ரட்சிப்பின் ஊற்றுகளில் தண்ணீர் மொண்டு கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் நற்பண்புகள் இருக்குமே ஆனால் நீ எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.